இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பீஜால இருந்து நமக்கு அதாவது ரேடியோ கியூட்ன்ற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டவ் பத்தி நம்ம ஃபுல்லா டீடைல்ஸா பார்க்க போறோம். நம்ம வாங்கி இருக்கறத அப்புறம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணி நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அப்புறம் இந்த வீடியோ யாராவது லைக் பண்ண பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக் நமக்கு மோட்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை நம்ம வெளில எடுத்துடலாம். ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்கள் ரிவ்யூ போட்டு சொல்லலாம்ல, அதனால் கொஞ்சம் மாதம் ஆகிருக்கு, 2-3 மாதம் இருக்கும் யூஸ் பண்ணிகிட்டே தான் சொல்கிறேன். இப்போது இது ஓர வச்சிடலாம் நம்ம ஸ்டவ்வை. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த பாக்ஸு ஃபுல்லாக எல்லாம் இருக்குது, சுற்றி எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜியானுடைய ராபிடோ கியூட்ன்ற இண்டக்ஷன் குக்டாப், அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வாட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் புஷ் பட்டன் இருக்கான் இந்த பட்டன்ஸில். அப்புறம் இது வந்து எனர்ஜி சேவிங்கில் 35% எனர்ஜி சேவிங் வந்து கம்பேர் டு எல்பிஜி குக்கிங். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி குக்கிங்க்கும் இதுக்கும் 35% சேவ் பண்ணுறோமா நம்ம. அப்புறம் இதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது காஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த பாக்ஸை தூக்கி போட்டுடலாம். இதோ நம்மளுடைய ஸ்டவ். இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய இண்டக்ஷன் ஸ்டவ், அங்கே தான் வரும் நம்மளை இது இருக்கும். இதுக்குள்ளே வந்து காப்பரில் அதாவது காயில் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. பிராண்டிங் இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன் ஃபார் யூஸ் அங்கே பார்த்தோம்ல, கொஞ்சம் இன்னும் க்ளோஸ்அப்பில் வாங்க. டு நாட் யூஸ் ஃபார் மோர் தென் 30 minutes கண்டினியூஸ்லி. இது வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் ஷட் த பவர் ஆஃப் ஆஃப்டர் யூஸிங் இண்டக்ஷன் குக்டாப். த ஃபேன் ஷுட் ரன் ஈவன் ஆஃப்டர் யூ ஸ்டாப் குக்கிங் ஃபார் கூலிங் த ஸ்டவ். இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணக்கூடாது, டேரெக்டாக மெயின் ஸ்விட்சில் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்விட்சு கீழே வந்து இந்த ஸ்டவ் கீழே வந்து இங்கே எக்ஸஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸஸ் ஃபேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஹீட்டை வெளியில் ஏற்றிடும். அப்புறம் இந்த இதுவே கூல் ஆக்கிடும் இந்த ஸ்டவ்வை. அதுதான் இந்த எக்ஸஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த ஆன் ஆஃப் பட்டன், இந்த ஆன் ஆஃப் பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணணும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இந்த ஸ்டவ் ஆஃப் ஆகிடும். கீழே இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அதே கொண்டு வந்து இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் ஆஃப் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுடைய 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய 7 செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்டை தான் நம்ம மாற்றி ஒன்றா வச்சு யூஸ் பண்ணிக்கிட முடியும். அப்புறம் இது எல்லாமே ஒரு பட்டன் நினைக்காதீங்க. இதுதான் ஃபங்க்ஷன் பட்டன். இந்த ஃபங்க்ஷன் பட்டன் தான் நம்மளால் ஒன்றா மாற்றி ஒரு தடியாக அமுக்க முடியும். ஒரு இடத்துல லைட் எரியும். அது ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மாற்றி வைக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு விதமான வாட்ஸ் இருக்குது, வாட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்னா அந்த கரண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். பவர் மைனஸ் பண்ணுறதுக்கு, வோல்டேஜ் மைனஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் பண்ணதுக்கு, டெம்பரேச்சர் ப்ளஸ் பண்ண, ஹவர் மினிட் ப்ளஸ் பண்ணி மாற்றிக்கலாம். எவ்வளோ கரண்ட் வோல்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுத்துட்டேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஆன் பண்ண உடனே இங்கே எல்இடி ரெட் கலரில் எரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது 7 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது நம்ம வந்து இங்கே வந்து சில்வர் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில்வர் இந்த அலுமினியம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது அலுமினியம் வந்து இண்டக்ட் பண்ணாது. நீங்கள் அலுமினியம் இருக்கும், ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரு எல்லாத்துலேயுமே கடை எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் இதை 1000 இட்லியில் வச்சுருக்கேன், இட்லி மோட்டில். அது ஏன்னா அது பாயில் ஆகணும்ல, பாயில் மோடு இருக்குது. அப்புறம் அதை பார்த்துக்கலாம். பாயில் தான் இட்லி மோடு. இப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போயே எனக்கு லைட்டாக அந்த வெந்நீர் அந்த சூடாக வருது எனக்கு தெரியுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வருது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுதுங்க. 2000 years later பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு போதும். அதனால் நான் இப்போ இங்கே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணும்போது நீங்கள் இந்த பவர் ஆஃப் பட்டன் தான் ஆஃப் பண்ணணும். அது ஏன்னா கீழே இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன் இது ஆகும். அப்புறம் இன்னொன்று 10 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சில்வர் இங்கே வந்து இதெல்லாம் ஹீட்டாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும், ஆனால் மேலே ஹீட் இருக்காது. அதெல்லாம் நீங்கள் கை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம், வச்சே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை போய் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது தூரமாக இங்கே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சோடனே இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே பவர் ஆஃப் பட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸாஸ்ட் ஃபேன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அது கொஞ்ச நேரம் ஹீட்டை வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணால் அதில் சென்சார் இருக்கும்.
நம்ம அதை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்க செய்யும். எப்போவுமே நம்ம எல்பிஜியில் பர்னர் வந்து எப்படி இருக்குது ஹீட்டாக இருக்குமோ தான் இருக்கும். இப்போ நான் இந்த தண்ணி தான் இருக்குது நம்ம காய்ச்சினா தான் அந்த தண்ணி தான் இப்போ நம்ம குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஏன் இவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியல. 2 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சூடாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அன்பாக்சிங், டெக் இன்ஃபர்மேஷன், ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.